ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோமே. ரொம்பவே ஈஸி தான் பருப்பொடி செய்கிறது. ஆனால் நிறைய பேர் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இது வரைக்கும் கடையில் வாங்கிட்டு வந்து பருப்பொடியை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இனி நம்ம வீட்லேயே இட்லி தோசைக்கு பருப்பொடி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ மட்டும் ஃபுல்லாக வச்சு வறுக்கவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்துட்டே வரும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பொடி. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்போடைய பச்சை மணம் போகணும், கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாதி அளவுக்கு 2 பருப்பும் வறுப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் நான் வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் 9 வரமிளகாய் எடுத்திருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பருப்பொடி உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் 2-3 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக வறுப்பட்டு வரும். கொஞ்சம் கூட பருப்பு தீயாமல் நல்லா வறுப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வறுத்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. கலர் ஓரளவுக்கு மாறினா போதும், ரொம்ப மாறுற வரைக்கும் விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சிடும். நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கடாயில் பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷமாவது நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் இல்லைனாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் பருப்பொடியோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். உங்ககிட்ட எந்த எள் இருக்கோ அந்த எள்ளு நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கணும். அதாவது ஈரமாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காயணும், அதுக்காக நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கடாயில் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டா போதும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா சூடு ஆறணும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வெறும் மிளகாய் மட்டும் நான் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு வரமிளகாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ மீதி இருக்கிற எல்லா பொருளையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பருப்பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இட்லி பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எதுவுமே பண்ணல, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம எடுத்து நல்லா கடாயில் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம், அவ்வளோதான் இட்லி பொடி. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா என்னென்னா எள்ளு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் வீட்டில் இருக்கும், ஒரு சிலர் வீட்டில் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி மீதி எல்லா பொருளுமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் நல்லா பருப்பொடி சூடு ஆறுனதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இந்த பருப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்திலே செஞ்சுட்டோம். பாருங்கள், எப்போவுமே பருப்பொடிக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் இட்லி பொடி தொட்டு சாப்பிடுவோம்.
இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.